2025 யாருக்கு எப்படி போச்சோ என்னமோ, என்ன மாதிரி கிரிக்கெட் ஃபேன்ஸ்க்கு ரொம்ப சிறப்பாக போச்சு. ஏன்னு கேட்டால் பல வருஷ தவம் என்ன மாதிரி ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு வந்து காத்துட்டு இருந்த அந்த ஒரு நாள் வந்துச்சு. கப்பும் அடிச்சாச்சு. அதேமாரி எனக்கு பிடிச்ச எல்லா டீமும் கப் அடிச்சாங்க. ரெண்டாவது வந்துட்டு சவுத் ஆஃப்ரிக்கா, ஆர்சிபி எப்படியோ அது மாதிரி தான் சவுத் ஆஃப்ரிக்கா வேர்ல்டு லெவல் அவையிலும் ஒரு வழியாக வந்துட்டு சாம்பியன்ஸ் ஆனாங்க. த மேன் இன் பிஸ்னஸ் டெம்பா பவுமா தான் அந்த ஆசையை நிறைவேற்றினாரு. அதே மாதிரி இந்த வருஷம் இந்தியன் உமன்ஸ் பிளைண்ட் டீமுக்கான நடந்ததை உமன்ஸ் டீமும் வந்துட்டு இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்துட்டு வேர்ல்டு கப்பை வின் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க, T20 வேர்ல்டு கப்பை. அதே மாதிரி வந்துட்டு ஓடிஐ வேர்ல்டு கப்பு பல வருஷ கணக்கு ஃபஸ்ட்டு ஓடிஐ வேர்ல்டு கப்பு இந்தியாவில் வந்துட்டு எப்படி ரோக்கோவோ அது மாதிரி வந்துட்டு ஹர்மன் பிரீத்தும் வந்தனாவும் வந்து ஓடிஐ வேர்ல்டு கப்பை இந்தியாவிலே எடுத்தாங்க. ரொம்ப பெருமையான விஷயம். அதுக்கடுத்து அன்னையா 2 பேர், பல பேர் இவங்களை ஒன்றா பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுமாரி அன்னையா 2 பேரும் அடுத்தடுத்து 2 வருஷம் 2 கப் ரோக்கோ பிரதர்ஸ் வந்துட்டு பல வருஷ கனவை நிறைவேற்றிட்டாங்க. இப்போ ஐ எம் பினிஷ். அப்படியே அந்த 2027 ஓடிஐ வேர்ல்டு கப்பும் 2 பேரும் சேர்ந்து எடுத்து தூக்கிட்டாங்கன்னா அவ்வளோதான்ப்பா.